மக்களுக்கு ரீச் ஆகிறதுக்காக நீங்கள் இங்கே வந்திருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த இந்த கேஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஒரு வயசு பெண் குழந்தைக்கு கர்ப்ப காலத்தில், அதாவது அம்மாவோட கருப்பையில் இருந்ததுலேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கோம். ஒரு 5 months ஸ்கேன். அப்போது அந்த கர்ப்பகால ஸ்கேனில் வந்து நெஞ்சு பகுதியில் லெஃப்ட் லோவர் லோப், அதாவது லெஃப்ட் சைடு லங்கோட அடிப்பாகத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நான் ஃபங்க்ஷனிங், அதாவது செயல்படாத இன்னொரு லங் டிஷ்யூ வந்து டெவலப் ஆகிருக்குன்னு தெரிய வந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நம்ம உடம்புல மேஜர் இரத்த குழாய், அயோட்டான்னு சொல்லுவோம், அதுதான் மேஜர் இரத்த குழாய். அதிலிருந்து ஒரு பிளட் சப்ளை வந்து அந்த நான் ஃபங்க்ஷனிங் லங் டிஷ்யூ, செயல்படாத டிஷ்யூக்கு போய் பிளட் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து ஒரு 5 months ஸ்கேன்லேயே அறியப்பட்டது. ஆனால் பேபி வந்து நம்ம சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் பிரபாகரன் கீழே வந்து கான்ஸ்டண்ட்டாக ரிவ்யூவில் இருந்தாங்க. ஏன்னா இது வந்து கர்ப்ப காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒன்று குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ சார்கிட்ட வந்து ரிவ்யூவில் இருந்து நார்மல் டெலிவரி வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் பிறந்த பிறகு சார் வந்து என்கிட்ட வந்து அனுப்பிச்சு இதை வந்து ஃபாலோ அப்பில் வச்சுக்க சொன்னாங்க. ஸோ பிறந்த உடனே என்னென்ன கோளாறுகள் ஏற்படலாம், என்ஐசியூ கேர்லேயும் இருந்தது, ஐசியூ கேர்லேயும் இருந்தது. டாக்டர் அருணும் பார்த்துருந்தாரு. ஸோ அப்போ வந்து என்னென்ன ஏற்படலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது நிமோனியா மாதிரி பிரச்சனைகள், அடிக்கடி நெஞ்சில் வந்து சளி பிடிக்கிற பிரச்சனைகள் வரலாம். சம்டைம்ஸ் அந்த இதுக்குள்ளார அந்த செயல்படாத டிஷ்யூவில் இருந்து ப்ளீடிங் ஆகி அது வந்து குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இன்னொன்று வந்து நிறையா ரத்த ஓட்டம் இந்த பக்கமும் வர்றதுனால கார்டியாக் ஃபெயிலியர், அதாவது இருதயமும் செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லைன்ற மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணி குழந்தை வந்து ஒரு 6 months வந்த பிறகு ஒரு பெரிய சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எந்த லெவலில் அஃபெக்ட் ஆகிருக்கு, அதாவது லெஃப்ட் லோவர் லோபை வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்றப்ப அதோட பிளட் சப்ளை, மெயினாக அந்த அயோட்டான்னு சொன்ன பிளட் சப்ளை வந்து அதையும் கண்டறியப்பட்டு பேபியை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி கண்டிஷனுக்கு கொண்டு வந்து ஒரு வயசில் வந்து ஆப்ரேட் பண்ணலான்ட்டு முடிவெடுத்தது. ஸோ முடிவெடுத்தப்ப என்ன ஆயிருக்கு, ஏன் வந்து நம்ம வந்து தொரக்கோஸ்கோபிக், அதாவது வேட்ஸ் லோபெக்டமின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரியும், வயிற்றில் வந்து சிறு துளை போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம், லேப்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெஞ்சில் வந்து பண்ணுறது வந்து அதே லேப்ரோஸ்கோபி முறை தான். பட் நெஞ்சில் பண்ணுறதுனால தொரக்கோஸ்கோபிக் அசிஸ்டட் தொராசிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறது, வேட்ஸ் வீடியோ அசிஸ்டட் தொரக்கோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவோம் அதை. ஸோ அது வந்து ஏன் வந்து ஒரு வயசில் வந்து இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, இது வந்து ஒரு வயசு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு பகுதி வந்து ரொம்ப சின்னது, நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ளார வந்து நார்மலாக லங்ஸ் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன நெஞ்சுக்கூடு, அதுக்குள்ளார வந்து ஒரு 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டு போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒரு இது. ஸோ இதோட சேலஞ்சே வந்து யாரும் பண்ணாததை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நியூ இன்னோவேஷன், ஒரு மைல்ஸ்டோன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றப்ப நாங்கள் வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்தோம். கன்வென்ஷனலாக இது வந்து ஓப்பன் சர்ஜரியும் பண்ணலாம். பட் ஓப்பன் சர்ஜரி பண்ணிங்கன்னா நெஞ்சை பிளந்து அது ஒரு பெரிய தழும்பை உண்டாக்கி பிளந்து குழந்தைக்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வந்து பெயின், ரெக்கவரி பீரியடு எல்லாமே ப்ரொலாங்ட் ஆகும். ஆனால் அதே இது லேப்ரோஸ்கோப்பியில், தொரக்கோஸ்கோப்பியில் பண்ணுறப்ப பெயின் கம்மி, ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்டர். அதனால் இதை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ எல்லாம் பிளான் பண்ணி ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம், அதாவது சர்ஜன், பீடியாட்ரிஷியன், அனஸ்தெட்டிஸ்ட் அண்ட் நியோனேட்டாலஜிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து கலந்தாய்வு பண்ணி நம்ம வந்து வேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷனும் எடுத்தோம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் அனஸ்தீசியா. எங்கள் மயக்க மருந்து நிபுணர் டாக்டர் வித்யா மோகன்ராம், அவங்க வந்து ரொம்ப சீனியர் அனஸ்தெட்டிஸ்ட். அவங்க இல்லாமல்
இந்த ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நம்ம சர்ஜரி பண்ணுறப்ப லங்ஸை வந்து விரிவடையக்கூடாது. அந்த லங்ஸ் வந்து கொலாப்ஸாகவே இருக்கணும், அதாவது சுருங்கியே தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தோதுவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களோட சேலஞ்சஸை வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களுக்கு கொடுத்தனால ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. ஸோ மெடிசன் ஃபேமிலி கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் குழந்தை நல மருத்துவத்தில் தாய் தந்தை அவங்களுடைய கோஆப்ரேஷன் இல்லைன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஆகிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த கேஸில் மிஸ்டர் அஹமட் அண்ட் மிஸ்ஸஸ் அஹமட் வந்து மருத்துவர், ரெண்டு பேரும் அந்த அம்மா பிரசவமாக இருக்கும்போதே நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். அப்பத்துலேருந்து இந்த ஆப்ரேஷன் வரைக்கும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அது ரொம்ப ஈஸியாக போச்சு எங்களுக்கு. And so family cooperation, parental cooperation was the success for the management. I thank Mr. Ahmed for it. We warmly welcome everybody today from LGM Malar Healthcare Adayar, and this is a press conference to celebrate innovative procedure which is done by our pediatric surgical team, and very aptly supported by our senior anesthetic team and our ICU team. So we have all our doctors here. I would like to introduce Dr. Karpaga Vinayagam sir, who is our senior consultant pediatric surgeon, who has done this PATS procedure, which is a video assisted thoracoscopic procedure on a 1-year-old infant. We have with us Dr. G. Prabhakaran sir, who is our HOD, pediatric department, and we have with us Dr. Vidya Mohanram madam, our senior anesthetic HOD, and Dr. Arun from the NICU, and Dr. Vigneshwaran as well from NICU. So this is to celebrate this rare surgery in our hospital. As you all know, we are into doing a lot of innovative things, and we have so this is another milestone for us. So I would like to invite all the doctors to talk to you about it, and doing more better, as our motto says, we would like to do more better. And I would also like to let you all know that our neonatal intensive care unit, which is now functioning in a level 3 NICU. So I would like to bring that on paper as well. Thank you so much. I invite Dr.